ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னு சொன்னா, லண்டன்ல குடியேற்றத்துக்கு எதிராக வெடித்த ஒரு மாபெரும் பேரணியை பத்தியும் அதுக்கு எலான் மாஸ்க் பேசின ஒரு சர்ச்சை பேச்சை பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ புதிதாக சேனலுக்கு வந்ததுங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நான் கேட்டுக்கொள்றது தான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மற்றும் ஹைப் பண்ற ஒரு புதிய ஒரு பட்டன் ஒன்று யூடியூப் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு, அதையும் தட்டி விடுங்க. இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ காட்டட்டும். அவ்வளவுதான், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரித்தானியாவில் லண்டன்ல குடியேற்றத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பேரணி வெடிச்சிருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு எலான் மாஸ்க் அதுக்கு பெரும் ஆதரவு. அதை என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, வாக்காளர்களை இறக்குமதி செய்யறோமா, அது மட்டும் இல்லாம வன்முறையை தேர்வு செய்யணும்னாலும் அது நம்மளை நோக்கி வருதுதான், எதிர்த்து போராடணுமா, இல்லைன்னா நம்ம செத்துருவோமா. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஏன் இவ்வளவு வெறுப்பு? உண்மையிலே குடியேற்றம் ஒரு பிரச்சனையா? வீடியோ நீங்க முழுமையா பாருங்க. அப்பதான் அவர் என்ன பேசினார், அதுக்கான பின்னணி என்ன, எல்லாமே உங்களுக்கு விளங்கும். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. வீடியோ எண்டில் மறக்காம லைக்க பண்ணி விடுங்க. ஓகே, அண்மையில வெளிநாட்டுல சேர்ந்தவங்க எல்லாருமே குடியேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அது பெரும் பரபரப்பையே ஏற்படுச்சு இல்லையா? அதுக்குள்ள பிரித்தானியாவில் லண்டன்ல வெளிநாட்டவர்கள் சேர்ந்து குடியேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய ஒரு பேரணியே நடத்தியிருந்தாங்க. தீவிர வலதுசாரி ஆர்வலர் அதாவது டொமி ரொபின்சன் தான் இந்த மாபெரும் பேரணியை ஏற்பாடு செஞ்சிருந்தார். நிறைய பேருக்கு யூகேல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் கொடி வேறையா இருக்குது, யூகே கொடி வேறையா இருக்குது. சில ரோடுகள்ல கூட அதை போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ் கொடி என்ன, பிரிட்டன் கொடி என்னன்றதை நான் சொல்றேன். இந்த பேரணியில பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1,50,000 பேர் கலந்து கொண்டிருந்தாங்க. அதாவது யூகே, லண்டன் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி நிறைய பிக்சர்ஸ் கூட வந்திருந்தது. இந்த நிலையில பேரணியை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதுக்கு ஆஸ் யூஷுவல் பல பயனளிக்கல, ஏன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. பிறகு இந்த பேரணியில கலந்து கொண்டவங்களுக்கும் போலீசாருக்கும் இடையில நிறைய மோதல்கள் கூட ஏற்பட்டு இருந்துச்சு. நிறைய பேர் டிக்டாக்ல, ஃபேஸ்புக்ல எல்லாமே அந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மோதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 26 போலீசார் காயமடைஞ்சதாங்கன்னு சொல்லி கூட சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு இந்த பேரணி இப்ப பெரும் ஒரு பிரச்சனையாகவும் சர்ச்சையாகவும் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 25 பேருக்கிட்ட போலீசாரால கைதும் செய்யப்பட்டிருந்தாங்க. இப்ப ரொம்ப பேசப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு வெளியே பெயரிடப்பட்ட இந்த நிகழ்வுல எலான் மாஸ்க் உள்ளிட்ட பலர் வீடியோ இணைப்புல உரையாற்றி இருந்தாங்க. லண்டன்ல வெளிநாட்டவங்க சேர்ந்தவங்க குடியேறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட இந்த மிகப்பெரிய பேரணிக்கும் உலக பெரும் பணக்காரனான எலான் மாஸ்க்குக்கும் எல்லாருக்குமே தெரியும். அவரும் ஆதரவு வழங்கி இருக்கிறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இந்த குடியேற்றவாதிகளுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்றத உங்களுக்கு இதனால அறிஞ்சு கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம தனது எக்ஸ் தளத்துல அவர் ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. They're going to import people from other nations to vote for them. அந்த வீடியோல மாஸ்க் இடதுசாரி குறித்து கடுமையான விமர்சனங்களை அவர் வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, வாக்காளர்களை இறக்குமதி செய்யறாங்க, தங்க நாட்டுல உள்ளவங்களுக்கு தாங்க வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிந்ததும் அவர்கள் ஏனைய நாடுகள்ல இருந்து மக்களை இறக்குமதி செய்து தங்களுக்கு வாக்களிக்க செய்வார்கள். இது வெற்றி பெறுவதற்கான ஒரு உத்தி, அதை இடைநிறுத்தணும் என்று அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்ன சிம்பிள் ஃபார்ம்ல சொல்றேன்னா, பிரிட்டிஷ் மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அதனால என்ன செய்யறாங்க, இந்தியா, இலங்கை போன்ற பல நாடுகள்ல இருந்து அகதிகளை எடுத்து அந்த வாக்குகளை சேர்க்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வன்முறையை தேர்வு செய்தாலும் இல்லைனாலும் வன்முறை உங்களை நோக்கி வருகிறது, எதிர்த்து போராடுங்க, இல்லாட்டி நீங்க இறந்துடுவீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய பேர் ஆதரவு வழங்கி இருக்கிறாங்க இந்த பேரணிக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, பேரணி எந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜா யூகேல நடந்துட்டு இருக்கு. ஹோப் நாட் ஹேட் அமைப்பின் கண்காணிப்பிடப்படி இது பிரித்தானியாவில் இதுவரை நடந்த மிகப்பெரிய தீவிர வலதுசாரி பேரணி அப்படின்னு சொல்லப்படுது. இது தீவிர வலதுசாரி இயக்கங்கள்ட புதிய ஒருங்கிணைப்பும் அப்படின்னு சொல்லி கவலையும் வெளியிட்டு இருக்கு. சிறிய படகுகள்ல புகலிடம் தேடி வரும் மக்கள், புகலிடம் எதிர்ப்பு கையெழுத்து இயக்கங்கள், வெள்ளை இன பாதுகாப்பு பிரச்சனைகள், பிரச்சாரங்கள் ஆகியவை இந்த இயக்கத்துக்கு பின்னணி காரணமாக இருக்குதுன்னு சொல்லி கூறப்படுகிறது. இப்போ நடந்திருக்கும் இந்த பேரணி பற்றி நாம் ஒரு விஷயத்தை தீவிரமாக யோசிக்க வேண்டிய நேரம் தாங்க இது.
வெளிநாட்டில இருந்து குடியேறும் மக்கள் எதிர்க்கும் இந்த வலதுசாரி கிளர்ச்சி வெறும் ஒரு நாட்டில் மட்டும் இல்லைங்க, இது உலகம் முழுக்க ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஜெர்மனி, அமெரிக்கா இப்படின்ற எல்லா நாடுகள்லையும் வேகமாக வந்து வளர்ந்துட்டு வருது. ஏன் கனடாவில் கூட இது வந்து இப்போ வேகமாக வளர்ந்துட்டு வந்து கிட்டத்தட்ட ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கருப்பினத்தவர்கள் கனடாவில் சொல்றாரு ஏன் வெளி மக்களை கொண்டு வரணும்னு சொல்லி. அப்படி அந்த அளவுக்கு இது ரொம்ப போகுது. ஏன் இது நடக்குது, ஏன் இவ்வளவு கோபம், ஏன் இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்ற நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழும் இல்லையா? சாதாரண மக்களுக்கும் உண்மையான பிரச்சனைகளும் இருக்கலாம். வேலை வாய்ப்பும் குறைவு, வீடு வாடகை உயர்வு, கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு அப்படின்னு 1008 பிரச்சனைகள் நடந்துட்டு தான் வருது. ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம் அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா? அதுக்கு உண்மையாகவே புலம்பெயர்ந்தவர்கள் தான் காரணமா, இல்லைன்னா அதை யூஸ் பண்ணி ஒரு அழுத்தப்படும் ஒரு அரசியல் கருவியாக்க பயன்படுத்துறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. அதே நேரத்துல இந்த பேரணியில தீவிர கருத்துக்கள், வெறுப்பு, இனவரி கலந்துரையாடுறத பார்த்துட்டு நம்மளால கண்மூடி கூட இருக்க முடியாது. அப்படி இருக்குது இந்த பேரணியில ஒரு என்ன சொல்றது, சொல்லவே வார்த்தை இல்லை. எலன் மஸ்க் மாதிரியான உலக புகழ் பெற்ற ஒருவர் வாக்காளர்களை இறக்குமதி செய்கிறார்கள் என்பது போன்ற வார்த்தைகள் வந்து பேசுவதை வந்து ஒரு சாதாரண விஷயமாக நம்ம பார்க்க முடியாது. அப்படி பேசும்போது அது ஒரு தனி மனிதர்த கருத்து இல்லை, அது ஒரு மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தும் ஒரு வெறுப்பை வளர்க்கும் ஒரு சிந்தனை இல்லையா? இது புலம்பெயர்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவர்களோடு வாழும் உண்மையான குடிமக்களையும் பாதுகாக்கும். இந்த பேரணியை எளிதாக புறக்கணிக்க முடியாத உணர்வுகளும் இருக்கலாம். தங்களுடைய நாட்டை பற்றி வருத்தப்படுவது, இழப்புகள் ஏற்படுவது உணர்வது, அதுதான் காரணமா அல்லது தீர்வா என்றது எல்லாமே நிறைய பேருக்கான கேள்வியா கூட இது அமையுது. ஒரு சமுதாயத்தையே சாடுவது, ஒரு இனத்தையே குறிவைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளால. குடியேற்றவாதிகளால் நாட்டின பொருளாதார வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு வகிப்பது, பல தொழில்கள்ல வேலை வாய்ப்பு பூர்த்தியாகுவதற்கு குடியேற்றவாசிகள் தான் உதவுறாங்க. அதுல எந்தவித மாற்று கருத்துவாடும் இருக்க முடியாது. அதாவது மருத்துவம், கட்டுமானம், சுத்தம் போன்ற துறைகள்ல கூட அவர்களால் தான் இயங்குது என்று கூட சொல்லலாம். அவர்களின் செலவினங்கள் வரி நாட்டுக்கு வருமானம் இல்லையா? பல சிறந்த நிறுவனங்கள் குடியேற்றவாதிகளை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டுமா, நாட்டு மக்கள் தொகை குறைவால ஏற்படும் பிரச்சனைகளை குடியேற்றம் மூலமாக சமன்படுது. உணவு, உடை, கலை, மொழி ஆகிய அனைத்து துறையிலையும் வருமானம் கிடைக்குது. குடியேற்ற சுமை இல்லை, அது ஒரு வாய்ப்பு. ஆனா நிறம், மொழி, கலாச்சாரம் வேறுபாடுகளால ஒதுக்குறாங்க. அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு வெறுப்புலேயே வளர்றாங்க. இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது அவங்க செய்யறது சரியா பிள்ளையான்றதை கூட நீங்க கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் மற்றவங்களும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கொள்ளட்டும். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்களை அன்பின் ஆனல். மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஹைப் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி மக்களே. See you on another video. Cheers மக்களே.